இன்னைக்குரிய டிவோஷன் அவர் கட்டளையிட நிற்கும். மத்தேயு 8:26. நம்ம உபயோகப்படுத்தும் எல்லா பொருட்களுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் ஒன்று அதுல குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா மிக்ஸி, கிரைண்டர், டிவி, செல்போன் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கினா அதுக்கு கேரண்டின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. சில மாதங்களோ வருடங்களோ அது கொடுப்பாங்க. அவங்க குறிப்பிடுகிற அந்த காலத்துல அந்த கருவி கரெக்டா செயல்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் தான் இந்த கேரண்டி. ஆனா உண்மையில எந்த ஒரு கருவியும் உருவாக்கும் பொருட்களும் அதை உருவாக்கியவர் பேச்ச கேட்பதில்ல. எத்தனையோ பொருட்கள், முக்கியமா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி ஒரு சில நாட்கள்லயே பழுதடைந்து விடுவதை நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம், இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருப்பாங்க. மனுஷனுடைய படைப்புகள் எதுவுமே அவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல. கர்த்தர் இந்த உலகத்தை படைச்சு சமுத்திரத்தை உருவாக்கியப்ப அதற்கு ஒரு எல்லைய வச்சாரு. தாழ்பால் கதவுகளை போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராத அப்படின்னு ஒரு கட்டளைய சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு சமுத்திரம் கீழ்ப்படிந்து இந்நாள் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. நம்ம ஒவ்வொரு தடவையும் பீச்சுக்கு போறப்ப அந்த அழக ரசிக்கிறப்ப கடலுடைய சீற்றத்தை பார்க்கிறப்ப நம்ம பயப்படுறது இல்ல. ஏன்னா அந்த எல்லையை தாண்டி அந்த வேவ்ஸ் வராது அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்முடைய உலகத்தை ஆளுகிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் வயது என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சுமார் ஒரு 4600 கோடி வருடங்களை தாண்டி இந்த உலகத்துல அதெல்லாமே ஒளி வீசிட்டு இருக்கு இப்பயும். அவர் அவைகளை என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார் அப்படிங்கிறது வசனம் சொல்லுது. மாறாத பிரமாணத்தை அது அவங்களுக்கு நியமித்தார் அப்படின்னு சங்கீதம் 148:6 சொல்றாரு. மாறாத பிரமாணம்னா என்னன்னா அது ஒரு உடன்படிக்கை. அதாவது இந்த இடத்திலேயே நீ இரு, இயங்கி கொண்டிரு அப்படிங்கிற ஒரு கட்டளை. அது இன்று வரை கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதோட வேலையாகிய ஒளி வீசி கொண்டிருக்கிறது. என்றைக்காவது இது எல்லாம் இந்த இடத்தை விட்டு வேற இடம் மாறிடும், இல்ல நம்ம தலையில விழுந்துரும் அப்படின்னு நம்ம பயப்படுறதே இல்லை. காரணம் என்னன்னா அவைகள் எல்லாம் தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. எரேமியா 33:20 வாசிச்சோம்னா பகற்காலத்தை குறித்தும் ரா காலத்தை குறித்தும் அவர் பண்ணின உடன்படிக்கை என்னன்னு பார்க்கிறோம். அதாவது பகலுக்கு 12 மணி நேரம் அப்படின்னு தேவன் ஒரு பிரமாணத்தை குறிக்கிறாரு. அது இன்று வர அதே ஷெட்யூல்ல தான் இருக்கு. பிரியமானவங்களே, தேவன் படைத்த எல்லா ஜீவராசிகளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. ஆனா மனுஷனாகிய நம்ம மட்டும்தான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்ல. இத பத்தி நம்ம சிந்தித்து பார்ப்போம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும். ஆமேன்.